ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிசாஸ் டைரி புல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சைடிஷ் ரெசிபிக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நம்ம வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ 4 உருளைக்கிழங்குமே நம்ம வந்து தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா பெரிய உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சின்னதாக தான் நம்ம கட் பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த ரெசிபிக்கு நம்ம சின்ன சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுட்டோன்னு சொன்னால் உள்ளார கொஞ்சம் மாவாட்டம் அப்படியே இருக்கும். டேஸ்ட் வந்து உள்ளார பிடிப்படாது. அதுக்காக தான் உள்ளார வந்து உப்பு உரப்பு எல்லாம் இறங்கணும் உருளைக்கிழங்குல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் சின்ன பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 4 உருளைக்கிழங்குமே நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். எதுக்கு நான் 2 நிமிஷம் அப்படியே தண்ணியில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதில் கொஞ்சம் மாவாட்டம் அப்படியே அடியில் இறங்கும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம 2 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனோன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம கடுகு சேர்க்கக்கூடாது, சீரகம் தான் சேர்க்கணும். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் சீரகம் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா ஒயிட் கலராக மாறிடுச்சு பாருங்கள். கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பதத்துக்கு மாறிடுச்சு. ஆனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லாட்டி ஓரத்தில் மட்டும் அப்படியே ஃபுல்லாக வந்து கலர் மாறிடும் சிகப்பு கலராக. அதுக்காக தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இல்லாமலே சேர்த்துக்கிறோங்க. இதுக்கு நம்ம தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது. எண்ணெயில் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே தூள் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்தோம்னா அந்தளவுக்கு கரைஞ்சி வராது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கரையவே கரையதில்ல. அதுக்காக தான் நான் வந்து தூள் உப்பு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம். அப்போ வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வேக விடுங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெயிலேங்கிறதுனால எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சூப்பராக வெந்துட்டு வந்துட்டுருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. இப்போ நான் இதுக்கு 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னன்னு சொன்னால், நான் உருளைக்கிழங்கு மேலே முட்டையை ஊற்றிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க. உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் நகர்த்திக்கிட்டு அதில் வந்து நடுவில் வந்து பிளெயின் சட்டி இருக்குல்ல, அதுலேயும் வந்து எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து முட்டையை வந்து பொரித்து எடுத்துக்கிறேங்க. அப்படி பொரிக்க போகும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் ஃபுல்லாகவே போடுங்க. போட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து முட்டை சேர்த்துருக்கோம்ல, எக்கு சேர்த்ததுனால நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துக்கிறேன். அதுக்காக நான் காரத்துக்காக வந்து மிளகாய்த்தூளை வந்து 1/2 டேபிள் ஸ்பூனாக நான் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ சொன்னேன்ல முட்டையை வந்து உருளைக்கிழங்கு மேலே ஊற்றாதீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து அப்படியே குழஞ்ச மாதிரி வந்துடுச்சுல. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன், நான் செஞ்ச தப்பை நீங்கள் செய்ய வேணான்ட்டு. ஏன்னா நம்ம வந்து டிஷ் செய்ய போகும்போது கரெக்டாக செய்யணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.